சிறுபான்மைகளை ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, பல அணிகளை உருவாக்கணும், பல அணிகளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அணிகளுக்கு பின்னாடி வரணும்னு சொல்லி ஒன்றா இருந்தாங்கன்னா அது நமக்கு வீக்னஸ்ன்னு சொல்லி ஒரு பிரித்தாளக்கூடிய அரசியலை தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசு. சமூக நீதினா என்ன சார் சமூக நீதி? இப்போ அந்த சிறுபான்மை ஆணைய தலைவர் ஒரு ஃபாதர், ஒரு கத்தோலிக்க மார்க்கத்தை சார்ந்த ஒரு ஃபாதரை கொடுத்துருக்கிறீங்க. எங்கே போனார் அந்த ஃபாதர்? ஒரு சிறப்பு குழு ஒன்று அமைத்தீர்கள். சிறப்பு குழு 1.5 மாசத்துல 6 மாவட்டத்தை போய் நாங்கள் சென்று ஆய்வு செய்து 6 மாவட்டத்தில் கல்லறை தோட்டம் கொடுக்கலாம் என்று சொல்லி நவம்பர் 1ஆம் தேதி நீங்கள் கல்லறை தோட்டம் கொடுக்கிறீர்கள், அதை வரவேற்கிறேன். ஆனால் 1.5 மாசத்துல ஆய்வு செய்து 6 மாவட்டத்தில் நீங்க கொடுக்க முடியுமானால், சிறுபான்மை ஆணையம் 4.5 வருஷமா ஆய்வு செய்து, கள ஆய்வு செய்து, கருத்தரங்கு நடத்தி, கலந்தாய்வு கூட்டம் நடத்தி, அவர்கள் போய் சுற்றுப்பயணம் செய்து, அவர்கள் ஆய்வு செய்து, அவர்கள் வாங்கின மனுக்கள்னால அவர்களால இந்த 4.5 வருஷம் கல்லறை கொடுக்க முடியவில்லையா? நீங்கள் யாரை வைத்து கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? யாருக்கு அங்க முக்கியத்துவம்? அங்கே நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் ஒரு சிறுபான்மையினுடைய பிரிவினுடைய தலைவர், கட்சியினுடைய தலைவருக்கு நான் என்னுடைய கேள்வி ஒன்று தான் சார். நீங்க கல்லறைக்கு இடம் ஒதுக்குறது திமுக அறக்கட்டளை சார்பா அல்லது அரசு நிலத்தை கொடுக்குறீங்களா? தமிழ்நாடு அரசு தானே அந்த நிலத்தை ஒதுக்குது. அரசு நிலத்தை ஒதுக்குனா புரோட்டோகால்ல யார் வரணும்? அரசு நிலத்தை ஒதுக்குறீங்க. திமுக அறக்கட்டளை நிலனா திமுகவுடைய கட்சிக்காரர்கள், திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுகவுடைய பொறுப்புல இருக்கிறவங்க வரலாம். நீங்க கொடுக்கறது அரசு நிலம். அரசு நிலம் என்பது மக்களுடைய வரி பணத்துல நீங்கள் அரசுக்கு கொடுக்கக்கூடிய, மக்களுக்கு செய்யக்கூடிய சலுகைகளை செய்யும் பொழுது என்னுடைய கேள்வி என்னன்னா, அதே கூட்டத்தில் அதே கல்லறை கொடுக்கக்கூடிய அதே இடத்துல ஒரு ஆணையத்தினுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், வாரியத்தினுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள்.